வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு விவசாயிகளுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஸோ விவசாயிகளுக்காகவே தமிழக அரசு தற்சமயம் பாடுபட்டிருக்காங்க. விவசாயிகளுக்காகவே நன்மை பயக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே நாளுக்கு நாள் நமக்கு வந்த வண்ணம் இருக்குது. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செய்தியை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஆயத்தமாய்க்கவங்க மக்களே, விவசாய கடன்கள் அனைத்துமே தள்ளுபடியாக போகுது. யாருக்கு எவ்வளோ விவசாய கடன் தள்ளுபடி பண்ண போகிறாங்க என்பன பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் இப்போ கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் சரி, நகை கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, 5 லட்சம் வரை விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணுறதுக்குண்டான அறிவிப்பு வெளியிட போகிறாங்க. திமுகவுடைய 2026 தேர்தல் வாக்குறுதிகள், கடன் தள்ளுபடி மற்றும் நலத்திட்டங்கள் அதிக அளவில் இருக்குது. பெண்களுக்காகவே இவர்கள் சிறப்பு திட்டங்கள் எல்லாமே தொடங்க போகிறாங்க. ஸோ இதில் முக்கியமான அறிவிப்பாக பார்த்தீங்கன்னா, விவசாயிகளை நம் பக்கம் வைத்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே விவசாயிகள் நம் பக்கம் இருக்கணும் அப்படின்றது திமுகவுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் திமுக பார்த்திங்கன்னா, விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு இந்த வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. அது என்ன அறிவிப்பு அப்படியா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு நன்மை பயக்கக்கூடிய செய்தியாக கிட்டத்தட்ட 5 லட்சம் வரை நீங்கள் விவசாய கடனை பெற்றிருந்தால் உடனடியாக உங்களுக்கு தள்ளுபடி வழங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை நமக்கு வழங்க இருக்காங்க. ஸோ 5 லட்சம் வரைக்கும் நீங்கள் கடனை பெற்றிருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த தள்ளுபடியை பெறுவதற்கு நீங்கள் தகுதியானவர்கள் அப்படின்றத நிச்சயமாக நம்ம சொல்லலாங்க. ஸோ குறிப்பிட்ட அளவு தாங்க இந்த தள்ளுபடி கொடுக்குறாங்க. அதனால் ஸோ உடனடியாக பார்த்திங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் இந்த கடனை நீங்கள் பெற வேண்டுங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் இந்த விவசாய கடன் தள்ளுபடி எலிஜிபிலிட்டி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கிகளில் கடன் வெட்டுறதுக்கு வைத்திருக்க நபர்களுக்கு மட்டும்தான் இந்த தள்ளுபடி எலிஜிபிலிட்டி ஆகும். விவசாயிகளின் கடன் சுமையை குறைக்கும் வகையில் அவர்களின் 50,000 வரையிலான கடனை உடனடியாக தள்ளுபடி செய்வதாக அரசு அறிவித்திருக்கு. இதற்கு யாரெல்லாம் தகுதியுடையவர்கள் அப்படின்ற பட்டியலையும் நமக்கு குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. விவசாயிகளின் கடன் சுமையை குறைக்கும் விதமாக ஜார்க்கண்ட் அரசு மாநில விவசாயிகள் கடன் சுமையை குறைக்க ஒரு விதமாக திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டம் தான் ஜார்க்கண்ட் கிஷிரி ரிஷின் மாபி யோஜனா என்ற திட்டம். ஸோ இதை பார்த்திங்கன்னா, விவசாயிகளுக்கு உடைய கடன்கள் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. திட்டத்தின் கீழே திருப்பி செலுத்த முடியாத வகையில் விவசாயிகளின் கடன்கள் சுமார் 50,000 வரை தள்ளுபடி செய்யும். இந்த திட்டம் ஜார்க்கண்ட் அரசால் பிப்ரவரி 2021 தொடங்கப்பட்டது. இம்மாநிலம் மட்டுமின்றி கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா 2017 ஆண்டு 50,000 ரூபாயிலான விவசாய கடனை தள்ளுபடி செய்யும் திட்டத்தை அரசு அறிவித்தார். இந்த திட்டத்தின் நோக்கம் ஜார்க்கண்ட் குறுகிய கால கடன் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு கடன் சுமையிலிருந்து நிவாரணம் அளிப்பதாகும். இதனால் பயிர்க்கடன்தாரர்களின் கடன் தகுதியை மேம்படுத்துதல், புதிய பயிர்க்கடன்கள் கிடைப்பதை உறுதி செய்தல், விவசாயம் சமூகம் இடம்பெயர்வதை தடுத்து விவசாய பொருளாதாரத்தை வலுப்படுத்துதல் ஆகியவையே இதன் முக்கியமான நோக்கமாகும் அப்படின்றத தெளிவாக இவர்கள் நமக்கு குறிப்பிட்டே சொல்கிறாங்க. அதனால் விவசாய கடன்களை நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் உடனடியாக பெற்று தயாராக இருந்து கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் அரசனுடைய அறிவிப்பில், திமுக அரசுடைய அறிவிப்பில் விவசாய கடன்கள் தள்ளுபடி அப்படின்ற ஒரு மாபெரும் அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. அதற்கு இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே. ஸோ கண்டிப்பாக விவசாயிகள், சிறு மற்றும் குறு விவசாயிகள் உட்பட 5 லட்சத்துக்குள்ள விவசாய கடன் பெற்றிருந்தால் அனைத்து விவசாயிகளுக்கும் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பு வர இருக்குங்க. அதே போல் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பையும் நாம் வரக்கலாம். ஸோ தேர்தல் காரணமாக அனைத்து தள்ளுபடி கொண்டான அறிவிப்பையும் அரசு தரப்புலேருந்து இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க தேர்தல் வாக்குறுதி. அதனால் வரக்கூடிய பிப்ரவரி 10க்குள்ளார விவசாய கடனாக இருந்தாலும் சரி எல்லாமே பெற்று வைத்து கொள்ளுங்கள். அதன் பிறகு தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டால் தள்ளுபடி ஆகாதுன்ற மாதிரி குறிப்பிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மாதம் பிப்ரவரி டெட்லைன் அப்படின்னு பார்க்குறப்ப 10ஆம் தேதி அப்படின்றத சொல்லலாங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.